ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸில் சீசன் 4ல் ஓனி மாஸ்க்ஸ், அதாவது நிழல் முகமடிகளை பேஸ் பண்ணி தான் போயிருக்கோம். அதில் ரைராக்கோ அப்படின்னு சொல்லப்படுற ஓனி ஜெனரலோட மாஸ்க்கை பற்றி தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ரைராக்கோ அப்படிங்கிற நேம்லேயே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ரைராக்கோ அப்படிங்கிற ஜாப்பனீஸ் வேர்டுக்கு வந்து அர்த்தம் வந்து இளஞ்சிவப்பு அப்படின்னு அர்த்தமா. ஆனால் வந்து இந்த முகவடியை பார்த்தாலோ இல்லை இந்த ஓனி ஜெனரலை பார்த்தாலோ வந்துட்டு அந்த இளஞ்சிவப்பு கலரில் இருக்கிற மாதிரியே தெரியல. ஆனால் அப்புறம் ஏன் இந்த பேர் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு தான் புரிய மாட்டேங்குது. இந்த 9 ஓனி ஜெனரல்ஸையும் மாஸ்கில் அடைச்சதுக்கப்புறம் இந்த ரைராக்கோ அப்படிங்கிற மாஸ்க் வந்து நம்ம ஷிண்டோட பேலஸில் இருக்கிற மாதிரியும் இந்த மாஸ்கோட பவரை யூஸ் பண்ணி தான் நம்ம ஷிண்டோ வந்து ஷேடோ கான்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நமக்கு சீரீஸில் வந்து இந்த மாஸ்க் வந்து ஷிண்டு கிட்ட வந்து எப்படி கிடச்சிது அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஷிண்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அரிதான பொருட்களை கலெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் மேஜிக்கல் ஆப்ஜெக்ட்ஸை கலெக்ட் பண்ணுற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஷிண்டுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இதை வந்து நமக்கு சீரீஸ்லுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம ஷிண்டு வந்து இந்த ஓனி ஜெனரல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க ஷேடோ கான்ஸோட பவர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, சரி இந்த மாஸ்க்கை வந்து நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷிண்டு வந்து தேடும் போது நமக்கு ஷிண்டுக்கு வந்து இந்த ரைராக்கோட மாஸ்க் வந்து கிடச்சிருக்கலாம். இந்த பாயிண்ட் மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம ஷிண்டோட பேலஸ்லேயே வந்து 9 ஜெனரல்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாஸ்க்கை பற்றின ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்கும். அந்த கல்வெட்டை பார்த்து தான் நம்ம ஜாக்கி அங்கிள் எல்லாருமே வந்து இந்த முகப்படிகளை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஷிண்டுக்குமே வந்து இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஷிண்டு வந்து இந்த மாஸ்க்கை போடாமலே இந்த மாஸ்கோட பவரை வந்து எப்படி கண்ட்ரோல் எடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சி வச்சிருக்கு. இதனால தான் வந்து ஷிண்டுவால் வந்து இந்த மாஸ்க்கை போடாமலே வந்து ஷேடோ கான்ஸை வந்து கூப்பிட முடியுது. ஜாக்கி சான் சீரீஸில் இது வரைக்கும் நம்ம பார்த்த நிறைய கேரக்டர்ஸ் வந்து டீமன் சார்சஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து சைனீஸ் ஆரிஜினை சேர்ந்தவங்க தான். ஆனால் இந்த ஓனி ஜெனரல், அதுக்கப்புறம் விகடநாதன், இவங்க எல்லாருமே வந்து ஜாப்பனீஸ் ஆரிஜின். இவங்க மட்டும் இல்லை, நம்ம பீமா அவருமே வந்து ஜாப்பனீஸ் தான். இந்த மாஸ்க்கை போடுறவங்களுக்கு ஸ்ட்ரென்த், எஜிலிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்ஹான்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாஸ்க்கை போடுறவங்களே வந்து இந்த மாஸ்க்கை வந்து கரெக்ட் பண்ணிவிடும். அவங்க வந்து ஈவலாக மாறிடுவாங்க. இந்த மாஸ்க் வந்து சீரீஸில் போட்டது யார் அப்படின்னா சோ தான். சரி, இந்த மாஸ்க்கை வந்து போட்டுட்டாங்கன்னா இந்த மாஸ்க் கல்ட்டுக்கான லோஷன் கிரியேட் பண்ண தேவைப்படுற மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா ஜாப்பனீஸ் ஸ்டீல். அந்தந்த முகமுடி பற்றி நம்ம பேசும்போது நம்ம மெயினாக எதிர்பார்க்கறது அதோட ஷேடோ கான்ஸ் தான். இந்த ரைராக்கோ மாஸ்கோட ஷேடோ கான்ஸ் யார் அப்படின்னா நிஞ்சா கான்ஸ். இந்த ஷேடோ கான்ஸை வந்து நம்ம சீரீஸோட ஆரம்பத்துலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஷேடோ கான்ஸ் பார்க்க நிஞ்சாஸ் மாதிரியே தான் இருப்பாங்க. இந்த ஷேடோ கான்ஸோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிஞ்சுட்ஸோ அப்படின்னு சொல்லப்படுற மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரிஞ்ச ஷேடோ கான்ஸ் இவங்க. இந்த ஷேடோ கான்ஸ் கிட்ட நல்ல ஸ்பீட் அண்ட் எஜிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க கிட்ட வந்துட்டு ஸ்டார் ஷேப்பில் வந்து பிளேட்ஸ் வந்து இருக்குது. அதை வந்து இவங்க வெப்பன்ஸாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஒரு சில ஆக்சசரிஸை வந்து இவங்களால் வந்து வெப்பன்ஸாக யூஸ் பண்ண முடியும். இவங்க சூட்டே வந்து இவங்களுக்கு ஒரு கிளைடர் மாதிரி யூஸ் ஆகுது. அதனால் வந்து இவங்களால் கிளைட் பண்ணியும் போக முடியும். அப்படியே வந்து மற்ற ஷேடோ கான்ஸ் கிட்ட இருக்கிற மாதிரியே இவங்களாலேயும் வந்து ஷேடோவில் ட்ராவல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சாலிட் மேட்டர்ஸில் வந்து புகுந்து போக முடியும். இந்த ஷேடோ கான்ஸோட வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னதான் இருந்தாலும் இவங்க வந்து ஷேடோஸான ஆனவங்க. அதனால் வந்து இவங்களை வந்து ஹெவியாக அட்டாக் பண்ணும்போது இவங்களை வந்து டெம்பரரியாக வந்து அழிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இவங்களை வந்து பிளாஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில சின்ன சின்ன ஸ்பெல்ஸுமே இருக்குது. அதை வந்து அங்கிள் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்காரு. இது இல்லாமல் வந்து இவங்களை வந்து கும்பலாக வந்து டெம்பரரியாக வந்து விரட்டவும் முடியும். அதுக்குமே வந்து ஒரு ஸ்பெல் இருக்குது. அதையுமே அங்கிள் வந்து ஒரு சில டைம் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த நிஞ்சா கான்ஸை ரைராக்கோ, அதுக்கப்புறம் ரைராக்கோ மாஸ்க்கை போடுறத மூலமாக மட்டும் கூப்பிட முடியும் அப்படின்னு இல்லை, மற்ற ஒரு சில வழிகளிலேயும் இந்த ஷேடோ கான்ஸை வந்து கூப்பிட முடியும். இதில் வந்து 2 வழி இருக்குது. ஃபர்ஸ்ட் வழி என்ன அப்படின்னா மேஜிக்கை யூஸ் பண்ணி கூப்பிட்றது. மேஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம மந்திரவாதி வந்து ஒரு டைம் வந்து கூப்பிட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் 2ஆம் டைம் ஜெயிலில் இருக்கும் போது ட்ரை பண்ணும்போது தான் தெரியாதனமாக விகடநாதனை வந்து எழுப்பி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் 2வது வழி என்ன அப்படின்னா, விகடநாதனோட சிம்பிளை வந்து நம்ம வந்து டேட்டுவாக நம்ம உடம்புல வந்து போட்டுக்கிறது மூலிமா இந்த நிஞ்சா கான்ஸ் வந்து கூப்பிட முடியும். இதை வந்து ஜூலி ஒரு டைம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பீமா ஒரு டைம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரைராக்கோ ஜெனரலோட மாஸ்க்கை பற்றி சொல்ல வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம இன்னும் அடுத்தடுத்த மாஸ்க்கை பற்றின வீடியோஸ்லாம் போடுவோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். குட் பை.